அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டு திமுகவில் இணைந்தவர்கள் செல்லா காசுகள் என்று எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். திமுகவின் பி டீம் ஓபிஎஸ் என்று கூறி வந்தது தற்போது நிரூபணமாகியிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். தமிழகம் முழுவதும் தொகுதி வாரியாக தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு வரும் எடப்பாடி பழனிசாமி ஈரோடு மாவட்டத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் திரண்டிருந்த மக்களிடையே பேசினார். அப்போது மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் எந்த நோக்கத்திற்காக அதிமுகவை தோற்றுவித்தாரோ, எந்த கட்சியை தீய சக்தி என்று குறிப்பிட்டாரோ அப்படிப்பட்ட திமுகவுடன் ஓபிஎஸ் தற்போது இணைந்திருப்பதாக கூறினார். அதிமுக வலிமையாக உள்ளதாகவும் அதிமுகவை பற்றி முதலமைச்சர் ஸ்டாலின் கவலைப்பட தேவையில்லை, அவர் திமுகவை காப்பாற்றிக் கொள்ளட்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். சாதாரணவராக இருந்தவரை முதலமைச்சர் நாற்காலிலே அமர வைத்த இயக்கம் அண்ணா திமுக. திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்து அண்ணா திமுக அரசை வீழ்த்த நினைத்தவர் அவரா வீழ்ந்து போய்விட்டார். பொன்முனை செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திமுக தீய சக்தி, அதை வேரோடு தமிழகத்திலே அழிக்க வேண்டும், அதற்காக அண்ணா திமுகவை தோற்றுவித்தார். யாரை எந்த கட்சியை தமிழகத்தில் இருந்து வேரோடு அழிக்க வேண்டும் என்று நினைத்தாரோ அந்த கட்சியிலே திரு ஓபிஎஸ் அவர்கள் அடைக்கலம் புகுந்திருக்கின்றார். நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், பி டீம் என்று இப்பொழுது பி டீம் நிரூபணமாகிவிட்டது.